வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோம்னா, நம்ம லட்சுமிய நினைச்சு திரு அழுது புலம்புறாங்க. நான் தாலி கட்டின இக்கட்டான நிலையில தாலி கட்டினாலும் லட்சுமியும் பொண்ணு தானே, அவளுக்கும் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருந்திருக்கும். அந்த ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றாத பாவியாவிட்டேன். இப்ப எங்க இருக்காளோ தெரியல. அந்த துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது நான் பண்ணுனதுக்கு. அவளை ஒரு கட்டாயத்தின் பேர்ல அவளை வாழ்க்கையை காப்பாற்ற தாலி கெட்டினாலும், ஆனாலும் நான் தாலி கெட்டின கணவர் தானே, என் மனைவியை நான் இனி எங்க போய் தேடுவேன், என் கண்ணில் படாம போயிட்டாலே அப்படின்னு அந்த இடத்துல அழுத புலம்ப நேரம். திரு சொல்லதெல்லாம் உண்மைதான். திரு தாலியை லட்சுமின்னு ஒரு பொண்ணுக்கு கெட்டியிருக்கான். அந்த பொண்ணு இப்போ இங்க இல்லை, அதனால தான் அவன் அந்த வருத்தத்தில் இப்படி குடிச்சிருக்கான் அப்படின்னு மயில் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இவர் போதையில் உளறி உண்மையெல்லாம் மயிலன்ட்ட குட்டிட்டார. என்ன நினைச்சுதான் இவ்வளோ தூரம் இவர் கஷ்டப்படுறாரு, அதுக்காக தான் இவர் குடிக்கையும் செய்திருக்காரு. கடவுளே, இது என்ன சோதனை, இவர் நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன், இவர் ஏன் இப்படி கலங்கி நிற்கணும். அதே நேரத்தில் திவ்யாக்காவும் என் நலனுக்காகவே வாழ்ந்தாங்க. அப்படி இருக்க நேரம் இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. நான் நாளைக்கு காலையில் நான் யாரும் எழும்பதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு போயிடணும், கண்ணுக்கடாத தொலைவில் போயிடணும், இவருக்கு வாழ்க்கையில் மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் அம்மாவோட புத்தகத்தில் நான் படித்தனே, நீ விலகி விலகி கட்டின உறவை விட்டு போகணும்னு நினைச்சாலும் முன்ன அது விரும்பி விரும்பி சேரும் அப்படின்னு படித்தேன். அப்படி இருக்க நேரம் அம்மா இதுக்கு என்ன பதில் தான் நீ சொல்ல போற, நீதாம்மா எல்லாம் பார்த்துக்கிடணும் அப்படின்னு அந்த இடத்துல. ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன், நாளை காலையில் போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மயில் என்ன திரு இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கான், வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு அந்த இடத்துல யோசனையோடு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா காலையில் விடியுது. நம்ம லட்சுமி பழையபடி பேக்கை தூக்குறாங்க, வீட்டை விட்டு போனோன்னு நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம மயில் பார்க்குறாங்க, என்ன லட்சுமி காலையிலே பேக்கை தூக்கிட்டு எங்கே போகிற, எனக்கு நேற்று தூக்கமே வரையில, இப்படி ஒரு கல்யாணத்தை லட்சுமிக்கு ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிருக்கானா, அந்த திரு அதை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்படி ஒரு வாழ்க்கையை செய்திருக்கான். ஆனால் இது மட்டும் காஞ்சனம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், திருவுக்கும் திவ்யாவுக்கும் நடக்க இருக்க கல்யாணம் எல்லாம் நின்று போதும், 2 குடும்பத்தோட ஒற்றுமையும் கெட்டு போவோம். அப்படியெல்லாம் இக்கட்டான நிலையில் நீ எல்லாம் நான் திரு சொல்லியிருக்கான். அப்புறம் இந்த வீட்டை விட்டு நீ எதுக்கு இப்போவே போகிற அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மகா வீட்டை விட்டு போகிற நேரம் தடுத்து நிப்பாட்டுறாங்க. நம்ம மயில், நீ உன் மேலே அம்பிகாமா உயிரே வச்சுருக்காங்க, சொந்த பொண்ணுங்கடங்க தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்க நேரம் உனக்கு என்ன போச்சு, இந்த வீட்டில் உனக்கு என்ன குறை மகா, எதுக்காக வீட்டை விட்டு போகிற அப்படின்னு நம்ம மயில் கேட்க நேரம் பேரஞ்சது கடங்க நிற்கிறாங்க. அடடா வசமாக சிக்கிட்டேனே, இந்த மயிலண்ணனுக்கு கண்ணில் படத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு போயிடணும்னு நினைச்சேன். ஆனால் கடவுளே விடிவசித்தால மயிலண்ணனுக்கு கண்ணில் பட்டுட்டேன், இனி என்ன பண்ண அப்படின்னு சொல்ல நேரம், இந்த பாரு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ 2 நாளாக சரியில்லை, எதுக்காக இங்கேருந்து போகணுன்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியலை. நான் உன்னை தங்கச்சியாக தான் பார்க்குறேன், நீங்கள் என்ன சொந்த அண்ணன் நாட்டு தானே பார்க்குற, உண்மையை சொல்லு, எதுக்காக நீ இங்கேருந்து போனோம் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மகா கிட்ட கையுங்களவுமா கேட்க நேரம் வேறு வழி இல்லை, சொல்லியே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இந்த பாருங்கண்ணே, இவர் லட்சுமின்னு ஒரு பொண்ணு கழுத்தில் இக்கட்டான நிலையில் தாலி கட்டினாருன்னு சொன்னார்ல, ஆமாம் சொன்னான் நேற்று திரு, அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நான் தான். அட பாவி நீனா அப்படின்னு கேட்குறேன், உன்னோட பேர் லட்சுமியா, ஆமாம் என்னோட பேர் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லு நேரம். அப்படியா, அப்போ இது திருவையா முன்ன கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லு நேரம். அவருக்கு கண்ணில் இருந்து தப்பி தப்பி கண்ணாமூச்சி வேடிட்டு இருக்கேன், நான் அவருக்கு கண்ணில் பட்டுட்டேன்னா என் கதை அவ்வளோதான், அவர் கண்டிப்பாக என்னை வீட்டை விட்டு போக விட மாட்டார். அதுவும் இல்லாமல் திவ்யாவுக்கு வாழ்க்கையில் நானே பிரச்சனையாக நிற்பேன், அதானே நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஒரு இக்கட்டான நிலையில் அவர் என்ன, ஒரு வயசானவர் என் கழுத்தில் தாலி கட்ட பார்த்தாரு, அவர் நல்லவரும் கிடையாது, அவர்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு திரு தாலி கட்டினாரு. அந்த ஒரு காரணத்துக்காக திவ்யாக்கா திரு வாழ்க்கையில் நான் பிரச்சனையாட்டி இருக்க விரும்பலை. இவங்க 2 பேரும் எனக்கு நல்லனுக்காக தான் இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இடைஞ்சலாக நான் இந்த வீட்டில் இருப்பேனா சொல்லுங்க அண்ணே, இருக்க முடியாதுல்ல, எனக்கு அந்த குற்ற உணர்வு இருக்குது. நேற்று வேற அவர் என்ன நினச்சி தான் குடிச்சிக்கிட்டு வந்திருக்காரு. இந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரியாம பார்த்துக்கிட்டோம். என்ன நான் இங்க இருந்தேனா இதெல்லாம் பிரச்சனை வரும், அதனால இங்க இருந்து போனோம் அப்படின்னு சொல்ல நேரம்
என்ன அப்போ லட்சுமி நீ உனக்கு தான் வந்து தாலி கட்டினானா அவனுக்கு மனசில் அப்போ முன்னோட ஏக்கம் ஈட்டி கணக்காக இருக்குது. நீ போயிட்டேன்னா அந்த ஏக்கம் வந்து சரியாயிருமா என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மயில் கேட்க நேரம் அதெல்லாம் காலப்போக்கில் வந்து சரியாயிரும்னே. திவ்யாக்காவை கல்யாணம் பண்ணுனா இது எல்லாமே அவங்களுக்கு மறந்து போகும். என்ன அப்படியே மறக்கக்கூடிய ஆள் இல்லை. உன்னை தாலி கட்டியிருக்க நீ எனக்கு அவருக்கு மனைவியாட்டு தான் உன்னை பார்க்க அதனால தான் இப்படி நீ அப்போது நேற்று குடிபோதையில் இருந்தனால உன்னை யார் அப்படின்னு வந்து அவருக்கு அடையாளம் தெரியலை. ஆனால் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டானா அவ்வளோதான் அப்படின்னு வந்து நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறல்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதே நேரம் நம்ம வந்து மயில் எங்கே எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்குது நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் ஆகி என்ன அப்போ இங்கே கொண்டு வந்து படுக்க வச்சது மயில் தானே அப்படின்னு வந்து மயிலை பார்க்க வராங்க. அப்போனா நம்ம வந்து கவனிச்சுறாங்க. மயிலும் நம்ம லட்சுமியை வந்து பேசிட்டு இருக்கிறத அடடா இந்த லட்சுமியை தேடி தானே நான் இவ்வளோ வந்து வருஷப்பட்டேன். இவ வந்து இப்போ என் வீட்டில் இருக்கா எப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்ன அப்படின்னு வந்து மயில்கிட்ட கேட்டுக்கிட்டு என்ன இவன் இங்கே இருக்கியா அப்படின்னு வந்து அரண்டு பார்க்குறாங்க. என்ன பார்க்குற நீ நேற்று லட்சுமி கழுத்தில் தாலி கட்டுனதெல்லாம் குடி போதையில் உளறிட்டா. இந்த நம்ம மகாவாத்து இந்த வீட்டில் இருந்தது இந்த லட்சுமி தான். அதான் வீட்டை விட்டு போனோன்னு இப்போ வீட்டை விட்டு போக ரெடி ஆயிட்டா. அவங்க வாழ்க்கையில் உனக்கும் ஸ்ரீகம் வாழ்க்கையில் இடையில வரக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் லட்சுமி நீ எங்கேயும் போகக்கூடாது இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் உன்னை காணாமல் அன்னைக்கு மாலில் அவ்வளோ தூரம் காவல் இருந்தே தினம் உனக்கு நினச்சிட்டு தான் இருக்கேன். உன் குடும்பத்தில் உங்கள் அண்ணன் எல்லாம் நீ எங்கே அப்படின்னு வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? லட்சுமி நீ எங்கேயும் போகக்கூடாது, நாங்கள் நல்லா இருக்கோம். நீ இவ்வளோ பெரிய தியாகத்தை செய்து எங்கள் வாழ்க்கையிலேருந்து போறிய இந்த வீட்டை விட்டு உனக்கு எங்கே தான் பாதுகாப்பு இருக்க போது? இங்கே எவ்வளோ வந்து நீ வந்து பாதுகாப்பாக இருக்கலாம். அப்படி இருக்கிற நேரம் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம 2 பேர்த்துக்கும் நடந்த கல்யாணத்தை நம்ம வந்து வெளியே சொல்ல வேண்டாம், நம்ம மறைச்சிக்கிட்டே நம்ம வந்து வாழலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் சொல்லதை கேட்டு நம்ம மயில் சொல்கிறாங்க. அந்த சொல்லிட்டான், மகா நீ எங்கேயும் போகக்கூடாது, நான் ஒரு அண்ணனாட்டு சொல்ல நீ இங்கே தான் இருக்கணும், இது உன்னோட வீடு மகா, நீ இங்கே இருக்கணும். அம்பிகாமாவை உன்னை தவிர வேறு யாரும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட முடியாது. அவங்க முகத்தில் நீ வந்த பிறகு தான் அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை பார்த்தேன். அதெல்லாம் பறிச்சுக்கிட்டு நீ இங்கேருந்து போகணும்னு நினைக்காத, இங்கேயே இரு. எந்த பிரச்சனை வந்தாலும் அன்னை நான் இருக்கேன், இருக்கான். அப்படி இருக்க நேரம் நீ எதுக்காக இங்கேருந்து ஓடணும்னு நினைக்கிற மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மகாவை வந்து சமாதானப்படுத்தி இருக்க வச்சுறாங்க. ஐயோ வசமா நான் போன நேரம் எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனை வந்து என்னை இங்கே இருக்க வச்சுட்டே நல்லூரமா நீ தான் துணை அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது கௌதமை வேலையில் சேர்த்து விடணும் அப்படின்னு வந்து போலியான சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து நம்ம ஆஃபீஸுக்கு கௌதமை கூட்டிகிட்டு வந்து இங்கே சேர்க்க வந்து நிற்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று தப்பாகப்படுது அப்படின்னு வந்து திருவன் நினைக்கிறாங்க. அப்போ தான் அவன் கணவருக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, நீ காப்பாற்றணும் அப்படின்னு வந்து அவங்க அம்மா புத்தகத்தில் படித்து ஷாக்காகவே நிற்கிறாங்க.